2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப், இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும். அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். ஆந்திராவின் அம்பேத்கர் கோனசீமா மாவட்டம் பாலந்தம் கிராமத்தைச் சேர்ந்த ஹரிபாபு தமது காரை பழுதுபார்க்க கிழக்கு கோதாவரி மாவட்டம் பிக்கவோலுவைச் சேர்ந்த மெக்கானிக் ராம்பாபுவிடம் எடுத்து சென்றார். உதிரி பாகங்கள் வாங்க முன்பணமாக 2000 ரூபாயை ஹரிபாபு தந்திருக்கிறார். அந்த ரூபாய் நோட்டுகள் போலியானவை என்பதை உணர்ந்த மெக்கானிக் ராம்பாபு போலீசுக்கு தகவல் கொடுத்தார். பணம் கொடுத்த ஹரிபாபுவிடம் போலீசார் விசாரித்தனர். காக்கிநாடா மாவட்டம் கஜுலூரைச் சேர்ந்த ஸ்ரீனிவாஸ், சீகட்லா எடுகொண்டலு ஆகியோருடன் ஹரிபாபு கூட்டு சேர்ந்து போலி ரூபாய் நோட்டுகளை புழக்கத்தில் விட்டு வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. சிறு கடைகள் உள்ள வீதிகள், வார சந்தைகளில் இவர்கள் போலி ரூபாய் நோட்டுகளை புழக்கத்தில் விட்டுள்ளனர். 1 லட்சம் ரூபாய் கொடுத்தால் 3 லட்சம் தருவதாக ஆஃபர் கொடுத்தும் சிலரிடம் போலி ரூபாய் நோட்டுகளை மாற்றியுள்ளனர். பழைய குண்டூர், பாலாஜி நகரைச் சேர்ந்த மணிக்குமார், மது ஆகியோர்தான் போலி ரூபாய் நோட்டுகளை அச்சடித்து இவர்களுக்கு சப்ளை செய்தவர்கள். அவர்களையும் போலீசார் பிடித்தனர். இந்த கூட்டத்துக்கு தலைவனாக இருப்பவர் மணிக்குமார். புடவைகளுக்கு சாயமிடும் தொழில்தான் செய்து வந்துள்ளார். அந்த தொழிலில் தொடர் நஷ்டம் ஏற்பட்டதால் பணம் சம்பாதிக்க குறுக்கு வழியை தேர்வு செய்தார். இதற்காக இணையதளத்தில் வீடியோக்களை பார்த்து போலி ரூபாய் நோட்டு தயாரிக்க முடிவு செய்துள்ளார். நண்பன் மதுவின் துணையுடன் பிரிண்டர், லாமினேஷன் இயந்திரம் மற்றும் பிற உபகரணங்கள் வாங்கி குடிசை தொழில் போல போலி ரூபாய் நோட்டு அச்சடித்துள்ளார். சந்தேகம் வராமல் இருக்க ரூபாய் நோட்டுகளை கட்டுவதற்கு SBI வங்கி லோகோவுடன் கூடிய நாடாவை பயன்படுத்தி இருக்கிறார். கள்ள நோட்டு கும்பல் 5 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 1,60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 500, 200, 100 ரூபாய் போலி நோட்டுகள், 9,680 ரூபாய் ரொக்கம், கார், 5 செல்போன்கள், போலி நோட்டு தயாரிக்க பயன்படுத்திய கருவிகள் அனைத்தையும் பறிமுதல் செய்தனர்.